ஸோ நம்ம லெசன் நம்பர் 29ல் இருக்கோம். ஸோ இந்த லெசனில் வந்து ஈனம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஈனம்ஸ் வந்து ஜேடிகே 1.5ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஈனம்ஸ்ன்றது வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் ஜாவாவில் வந்து ஜாவா 1.5ல் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஈனம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட்ஸ் அ ஸ்பெஷல் ஜாவா டைப். கிளாஸு, இன்டர்ஃபேஸு, அனோட்டேஷன், அதே மாதிரி ஈனம்னு ஒரு புது டைப்பை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் ஜாவா டைப் யூஸ் டு டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஈனம் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஃபைன் பண்ணோன்னா அந்த பிளானட்ஸ் எல்லாம் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து அதுக்கு ஈனம் டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் லெவல்னு ஒரு ஈனம் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து 3 கான்ஸ்டன்ட்ஸ் ஹை, மீடியம், லோ அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த 3மே வந்து ஈனம் டைப் தான். இந்த 3த்தையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒன்ஸ் நம்ம ஈனம் அப்படின்ற கீவேர்டு வழியாக டிஃபைன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த கான்ஸ்டன்ட் நேம்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். கடைசியில் வந்து செமிகோலன் இது எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஈனம் டைப்பை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஈனம் டைப் இட்ஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஜாவா கிளாஸ். தி ஈனம் கேன் கண்டெயின் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஈனம் டிஃபைன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட் நேம்ஸ் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணுவோம்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வி கேன் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணலாம், மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணலாம், இல்லை கான்ஸ்டன்ட்ஸ் ஃபைனல் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஈனமில் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட் எவ்ரி ஈனம் டைப் விச் வி ஆர் கோயிங் டு ரைட் வில் எக்ஸ்டெண்ட் ஈனம் கிளாஸ். ஈனம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணும். நீங்கள் இது எக்ஸ்டெண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்ஸை போட்டுரும். ஸோ எல்லா ஈனம் கிளாஸும் வந்து நீங்கள் எழுதுகிற எல்லா ஈனம் கிளாஸும் வந்து ஈனம்ன்ற ஒரு கிளாஸோட சப் கிளாஸ் தான். ஸோ அந்த ஈனம்ன்ற கிளாஸ்க்குள்ளே சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்களோட ஈனமில் யூஸ் பண்ணலாம். So if a Java enum contains fields and methods, the definition of fields and method must always come after the list of constants in the enum. So first enum define பண்ண உடனே நம்ம அந்த list of constants சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வேரியபிள்ஸ், அதாவது ஃபைனல் வேரியபிள்ஸ் இல்லை மெத்தட்ஸ் நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபைனல் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம சின்ன ஒரு கோடு நம்ம எழுதலாம். ஸோ லெட்ஸ் கோ டு அவர் எக்ஸாம்பிள். புதுசாக ஒரு இல்லை ஏற்கனவே நான் ஜாவா 5 வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெவலுன்ற ஈனம் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம். ஸோ தனியாகவே பண்ணலாம். டெஸ்ட் ஈனம்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே மெயின் போட்டுக்கலாம். ஸோ ஈனம்மை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க ஈனம்மை. ஸோ ஈனமில் இருக்கிற இந்த கான்ஸ்டண்ட்டை நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா இதுதான் ஈனம் நேமு. ஸோ லெவலுன்ற ஈனம் தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் இருக்க கான்ஸ்டண்ட்டை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இது வந்து லெவலுன்ற ஈனம் டைப்பை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லெவல்னால் என்ன அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோட டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கெட் கிளாஸ் டாட் கெட் நேம் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நம்ம java.langல படிப்போம். இந்த கெட் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷனில் இதெல்லாம் பற்றி நம்ம படிப்போம். இந்த கெட் கிளாஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டைப் வந்து லெவல்னு வந்துச்சு. லெவல்ன்றது ஒரு ஈனம் டைப். ஸோ இப்படி தான் வந்து ஈனம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஈனம் வந்து இஃப் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஈனம் டைப்பை வந்து நீங்கள் மேப் பண்ணலாம். ஸ்விட்ச் கேஸில் எப்படி மேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ லெவலை நீங்கள் வந்து ஸ்விட்சில் போட்டிங்கன்னா கேஸில் வந்து நீங்கள் ஹை, மீடியம், லோ வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் ஈனம்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோன்னா ஈனம் ஆப்ஜெக்டில் வேல்யூஸ் அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணோன்னா ஒரு கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணோம். இது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட டாக்குமெண்டேஷனை போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஈனம் டைப்பு.
இங்கே பார்த்தீங்கன்னா enum கிளாஸ், எல்லா enum கிளாஸும் இதோட சப் கிளாஸ் தான், இதோட சப் டைப் தான். ஸோ இதில் ப்ரொடெக்டட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த வேல்யூ மெத்தட், ஜாவா 7 நம்ம 8க்கு போயிடலாம். ஸோ ஜாவா 8. ஸோ இந்த enum டைப்பில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கால் பண்ண முடியும், அதுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் அப்படின்னு கால் பண்ணலாம், இல்லை வேல்யூஸ்ன்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ லெவலோட அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா லெவலோட அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. அதை தான் நம்ம வந்து ஃபார் ஈச் லூப்பில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் ஈச் லூப் இன்னும் எடுக்கலை. ஸோ மேபி இந்த மாதிரி நம்ம போடாமல் நம்ம வேறு மாதிரி போடலாம். இதே எக்ஸாம்பிளில் நான் வேறு மாதிரி போடுறேன், கொஞ்சம் புரிகிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு இன்னும் நான் ஃபார் ஈச் லூப் எடுக்கலை, அது வந்து கலெக்ஷன் எடுக்கும்போது நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நார்மல் ஃபார் லூப்பில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எழுதியிருக்கோம் கோடை, ரைட். ஸோ ஃபார் ஈச் லூப் இல்லாமல் நார்மல் ஃபார் லூப்பில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம், ஒரு enum ஆப்ஜெக்டிவ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதிலேருந்து நம்ம வேறு ஏதாவது கால் பண்ணலாம். இது வந்து ஆப்ஜெக்ட் தான். இதில் வந்து என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, இதில் ஒன்றும் பெரிய இது எதுவும் இல்லை. ஸோ அதில் 3 வேல்யூ இருக்குது, ஹை லோ மிடில் அப்படின்ற 3 வேல்யூ இருக்குது. மிடில் இருக்கா, மீடியம் இருக்குது, ஹை மீடியம் லோன்னு இருக்குது. அந்த 3 வேல்யூவை தான் வந்து இந்த வேல்யூஸ் வந்து அரேவாக ரிட்டர்ன் பண்ணுது. அந்த அரேவை சும்மா நம்ம கிராப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்ம இதில் பண்ணல. இதை தவிர வேறு என்னென்னலாம் நம்ம பண்ணலான்னு பாருங்கள். ஆர்டினல் நேம்னு ஒரு மெத்தட் இருக்குது. enum ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட்டில் நேம்னு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே போடக்கூடாது, இங்கே போடலாம். ஸோ கிளாஸ் நேம் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா. ஸோ நேம்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆர்டினல்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆர்டினல்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நேமும் ஆர்டினலும் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நேம் ஆர்டினல் என்ன பண்ணுது, இப்போ நேம் வந்து உங்கள் கான்ஸ்டன்ட் நேமை வந்து கொடுக்கும், ஆர்டினல் வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுக்கும். இப்போ ஹை வந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது, முதல்ல இருக்கா, இதுதான் 0 1 and 2 இல்லையா. ஸோ இது வந்து 0 அவுட்புட்டை கொடுத்துருக்கு. ஸோ ஆர்டினல்ன்றது வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து enumஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது எப்படி நம்ம வந்து கான்ஸ்டன்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ we can add fields to your Java enum and each constant enum value gets these fields. ஸோ நம்ம வந்து ஃபீல்டு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுனா வேரியபிள் இல்லையா. ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டன்ட், இப்போ ஹைக்கு வந்து ஒரு லெவல் கோடு வரும், மீடியமுக்கு ஒரு லெவல் கோடு வரும், அதே மாதிரி லோக்கு வந்து ஒரு லெவல் கோடு வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, ஈச் கான்ஸ்டன்ட் enum வேல்யூஸ் will get their underlying fields. Fieldsனா உங்களோட வேரியபிள். The field value must be applied to the constructor of the enum while defining the constant. Very important. ஒரு ஃபீல்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதை வந்து கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு அந்த வேல்யூவை வந்து அசைன் பண்ணணும். இப்போ நான் 2 ஃபீல்டு வச்சுருந்தேன்னா தென் அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பேராமீட்டர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணி அந்த 2 பேராமீட்டரையும் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து அசைன் பண்ணிடணும். இப்போ நம்ம இங்கே லெவல் கோடுன்ற ஒரு ஃபீல்டை டிஃபைன் பண்ணுறோம். அந்த லெவல் கோடுன்ற ஃபீல்டை இங்கே டிஃபைன் பண்ணிடலாம்.
அதுக்கு ஒரு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இப்படி போட்டோன்னா அப்படியே ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்டர்லாம் டிஃபைன் பண்ணிங்கன்னா இங்கே செமிகோலன் போடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே செமிகோலன் போட்டிங்கன்னா இட் ஷுட் ஒர்க். பார்க்கலாம். இப்போ திருப்பி எரர் வருது. ஸோ ஏன் எரர் வருதுன்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஃபீல்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்ட்டுன்னு. ஸோ அதே மாதிரி இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் இந்த இன்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோம். அதனால தான் எரர் வருது. இப்போ எரர் போயிடுச்சு பாருங்கள். ஓகே. ஸோ இங்கே வந்து செமிகோலன் போடணும். நீங்கள் ஃபீல்டு டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இப்படி பாஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து லெவல் கோடில் வந்து இப்போ விழுந்துருச்சு. ரைட். ஸோ இப்போது உங்கள் ஐ மீடியம் லோக்கு வந்து லெவல் கோட் அப்படின்ற ஃபீல்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம லெவல் கோடை பார்க்கலாம். இருக்கா இங்கே லெவல் கோடு? இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் போடணும். ஸோ இங்கே நம்ம லெவல் கோடை ப்ரைவேட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் அது விசிபிளாக இல்லை. ஸோ நான் ப்ரைவேட்டாக இல்லாமல் நார்மலாக வச்சிடுறேன். நார்மலாக வச்சிங்கன்னா இங்கே விசிபிளாக இருக்கும். லெவல் கோடு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இல்லை. ஸோ இங்கே நம்ம ஹைக்கு வந்து லெவல் கோடை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஹைக்கு வந்து லெவல் கோடு வந்து 1 அப்படி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஹைக்கு லெவல் கோடு 1 அது வந்து வந்துடுச்சு. அடுத்தது ஈனம்ஸ்க்கு நம்ம மெத்தட்ஸ் கூட பாஸ் பண்ணலாம்னா மெத்தட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ we can create a method inside an enum. எவ்வளோ மெத்தட் வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடையும் வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ கெட் லெவல் கோடுன்ற ஒரு மெத்தடை நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம் கன்ஸ்ட்ரக்டருக்கு அப்புறம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா லெவல் கோடு தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த மெத்தடை நீங்கள் காலும் பண்ணலாம். ஸோ சின்டாக்ஸ் எரர்லாம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. இதுக்கும் 1 தான் வரும் வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈனம் குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸை ஈனம்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஈனமில் வந்து ஃபைனல் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம பாஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மெத்தட்ஸ் வேணும்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈனம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஜாவா ஈனமில் இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் ஒரு சினாரியோ உங்களுக்கு வரும். அதாவது குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து சோலார் சிஸ்டம்ன்றது குரூப் ஆஃப் பிளானட் நேம்ஸ் இல்லையா. அந்த ஒரு பிளானட்டுக்கும் நீங்கள் வந்து சில வேல்யூஸ் கொடுக்கணும். அதோட டைமென்ஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டயாமீட்டர் சைஸ் என்ன, அது வந்து சூரியன் சன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன், இதெல்லாம் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸில் டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்கள் சோலார் சிஸ்டம் மெர்க்குரி, வீனஸு, எர்த்து, மார்ஸு அது எல்லாமே வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஈனம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதோட ஈனம் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜெனரிக் சாப்டரை பார்க்கலாம். Thank you.